வேதம் சொல்லுகிறது ஏசாயா 63:9 நம்முடைய நெருக்கங்களில் எல்லாம் நெருக்கப்படுகிற ஒரு நண்பனாக அவர் மாறுவாரா? வாசிக்க கேட்போமா? ஏசாயா 63:9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். தமது நண்பர்களின் தமது தோழிகளின் வாழ்க்கையில் உள்ள நெருக்கங்களில் அவரும் நெருக்கப்பட்டார். மோட்சத்தில் இருப்பதினால் அவர் மகிழ்ச்சியாக இருக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 17:17 என்ற வேத பகுதியில், உண்மை சிநேகிதன் எக்காலத்திலும் சிநேகிப்பான், உண்மை சிநேகிதி எக்காலத்திலும் சிநேகிப்பாள். ரோமர் 12:15 சொல்கிறது, சந்தோஷப்படுகிறவர்களுடனே கூட சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே கூட நீங்களும் அழுங்கள். அதுதான் அன்பு, அதுதான் சிநேகம். அவருடைய நெருக்கத்திலே அவரும் நெருக்கப்பட்டார். தம்முடைய அன்பின் நிமித்தம் பரிதாபத்தின் நிமித்தம் அவளை தூக்கி சுமந்தார். அதுதான் அவருடைய நண்பனாக சிநேகிதியாக இருப்பதில் மேன்மை. என் அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் சீடர்களில் மிக விசேஷமானவன் யோவான் என்பவன். யோவான் 13:23 சொல்கிறது, அவன் இயேசுவுக்கு மிகவும் அன்பாயிருந்த சீடன், எப்பொழுதும் அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருப்பான். வேதம் சொல்லுகிறது, யோவான் 20:2, யோவான் 21:20 என்ற வேத பகுதிகளில் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் யோவான் என்று. எனினும் ஒரு நாள் இயேசு சிலுவையில் தொங்கும் வேளை வந்தது. அந்தோ வேதனையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். தலையில் முள்முடியில் இருந்து வரும் கண்ணீர் ரத்தம் அவருடைய கண்களை மூடுகிறது. எப்படியோ சிரமப்பட்டு கண்களை திறந்து பார்க்கிறார். ரத்தம் படிந்த கண் பார்வை, பாதி கண் பார்வைதான். அதில் தூர பார்க்கிறார். தன் தாயை பார்க்கிறார். கண்ணீரும் கம்பலையுமாக நிற்கும் தாயை பார்த்து மனம் கலங்குகிறார். மறுபக்கம் தன் மார்பில் சாய்ந்து இளைப்பாறிக் கொண்டிருந்த அன்பு சீடன் யோவானை கண்டார். அவருடைய உள்ளம் உருகியது. யோவானை பார்த்து சொன்னான், என் அன்பு சீடனே, என் மார்பில் சாய்ந்து இளைப்பாறிக் கொண்டிருந்த என் அன்பு சீடனே, என் சகோதரனே, என் நண்பனே, அதோ உன் தாய். இனி உன்னை ஆறுதல் படுத்த போவது என் தாய். உனக்கு ஒரு தாயை கொடுத்துதான் போகிறேன். நீ இளைப்பாறும் ஒரு மார்பு, அன்பை காணும் ஒரு மார்பு இனி என் தாயின் மார்புதான் என்றார். அந்த நேரத்திலும் பாருங்கள், தன் சீடனை மறக்கவில்லை. அதே போலத்தான் கெத்செமனே தோட்டத்தில் தன்னம் தனியனாய் புலம்பிக் கொண்டிருந்த அவர் தன்னை காட்டிக் கொடுக்க வந்த யூதாசை பார்த்து எரிந்து விழுந்தாரோ? இல்லை இல்லை. மத்தேயு 26:50 பாருங்கள். என் சிநேகிதனே, என்னத்திற்காய் வந்திருக்கிறாய்? My friend, wherefore have you come? என் சிநேகிதனே, என்னத்திற்காய் வந்திருக்கிறாய்? அந்த நேரத்திலும் அந்த சிநேகம் தான். சிநேகிதனே காலத்திலும் சிநேகிப்பான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் உங்களை சிநேகிப்பார். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். அவருடைய சிநேகம் எல்லா நேரத்திலும் நிலைத்து நிற்கும். நீதிமொழிகள் 18:24 சொல்கிறது, சிநேகிதர் உள்ளவன் சிநேகிதம் பாராட்ட வேண்டும், சொந்த சகோதரனிலும் அதிக உரிமையோடு நேசிக்கிறவனும் உண்டு, சிநேகிக்கிறவனும் உண்டு என்று. அப்படித்தான் சிநேகித்தார். பல வருடங்களுக்கு முன்பு அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருந்து ஒரு அன்பு சகோதரி தொலைபேசியின் மூலம் என்னோடு தொடர்பு கொண்டு கதறி அழுதார்கள். ஐயா, என் கணவனுடைய உயிர் போய்கொண்டு இருக்கிறது. அவருடைய வயிற்றிலே 1000 தொலைகள் இருக்கின்றன.
எந்த நேரத்தில் உயிர் போகுமோ தெரியவில்லை. ரத்தமாய் வாந்தி எடுக்கிறார். எல்லாரும் கைவிட்டார்கள். யாரோ உங்கள் பெயரை சொன்னார்கள், ஜெபம் பண்ணுவீர்களா என்றார். அப்படியே உபவாசம் செய்து கண்ணீரோடு ஜெபம் செய்தேன். அடுத்த விசை வைத்தியர்கள் அவரை சோதித்து பார்த்த பொழுது இந்த வைத்தியர் அவரை பார்த்து சொன்னார், ஏப்ரஹாம் மேத்யூ, உன்னுடைய வயிற்றில் இருந்த 100 துளைகளும் எங்கே போயிற்று? Where have they gone? 100% அவரை குணமாக்கினார். ஆகவே அவருக்கு எங்கள் மீது பெரிய பாசம், அந்த அன்பு சகோதரிக்கு பெரிய பாசம். நாட்கள் கடந்தன. சென்னையில் நான் அதிக நோய்வாய்ப்பட்டேன். உயிருக்கு போராடின ஒரு நிலை வந்தது. எப்படியோ கேள்விப்பட்டார். தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டார். அவர் சொன்னார், பிரதர், பிளேனில் ஏறி வந்து விடுங்கள், வேறு எதற்கும் கவலைப்படாதிருங்கள். என் வீடு இருக்கிறது, இங்கு 6 மாதம் தங்கலாம். என் சகோதரி வீடு இருக்கிறது, அங்கு 6 மாதம் தங்கலாம். என் மனைவியின் சகோதரி வீடு இருக்கிறது, அங்கு 6 மாதம் தங்கலாம். இப்படி எத்தனையோ வீடுகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன. பிரதர், உடனே வாருங்கள், பிளேனில் ஏறி உடனே வாருங்கள். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம். சிலர் இன்பமாய் பேசுவார்கள், அழைப்பார்கள். ஆனால் நடைமுறையில் வேறு விதமாய் நடந்து கொள்வார். அப்படியே வலுக்கட்டாயமாக நாங்கள் தள்ளப்பட்டு போனோம். அப்படியே 6 மாதம் வைத்திருந்தார். ஒரு நாளாவது முகத்தை அவர் சுளிக்கவில்லை. ஒரு நாளாவது அந்த சகோதரி நாங்கள் சமைக்க வேண்டுமே, நான் வேலைக்கும் போக வேண்டும் என்று முறுமுறுத்ததே கிடையாது. சுகமாகி நான் திரும்பி வரும்பொழுது என்ன மகிழ்ச்சி, என்ன பேரின்பம் அவர்களுக்கு. கவலைப்படாத என் அன்பு சகோதர சகோதரிகளே, யாரை கொண்டு உதவி செய்வாரோ அவர் நமக்கு தெரியாது. ஆனால் உங்களை கைவிட மாட்டார். அவன் என் நண்பன், அது என் சிநேகிதி. நான் எப்படி கைவிடுவேன்? அவளுக்கு வரும் நோய் என்னுடைய நோய், அவளுக்கு வரும் வருத்தம் என்னுடைய வருத்தம், அவனுடைய மனவேதனை என்னுடைய மனவேதனை. ஐயோ, நான் எப்படி கைவிடுவேன்? அவருடைய நெருக்கம் என்னுடைய நெருக்கம், அவருடைய சஞ்சலம் என் சஞ்சலம், அவருடைய கண்ணீர் என் கண்ணீர். நாம் அழும் பொழுது அவரும் அழுவார், மனம் கசந்து அழுவார். யோவான் 11:35 சொல்கிறது, மார்த்தாளும் மரியாளும் தங்கள் அன்பு சகோதரனை இழந்த பொழுது வேதம் சொல்கிறது, யோவான் 11:3-4-5 அவள் சொல்லி அனுப்பினார்கள், நீர் சிநேகிக்கிறவன் நோயாளியா இருக்கிறார். அவர் வந்தார். வேதம் சொல்கிறது, மார்த்தாளும் மரியாளும் அழுகிறதை கண்ட பொழுது, சுற்றி இருந்த யூதர்கள் அழுத பொழுது இயேசு கண்ணீர் விட்டார். அவரும் அழுதார். நீங்கள் அழும் பொழுது அவரும் அழுவார். என் நண்பன் அழுகிறார், என் சகோதரி அழுகிறாள், என் சிநேகிதி அழுகிறாள், நானும் அழட்டும் என்பார், அழுவார். உலகை உண்டாக்கின தேவன் அழுவார். ஏசாயா 16:9 அப்படி சொல்லுகிறது. அவர் சொல்கிறார், நான் அழுவேன். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக.